துணை செயலாளர் சொன்னார், அண்ணன் போஸ் வெங்கட் அவர்களே, எங்கள் தலைவர் சொல்லிவிட்டார், உங்களுடைய தலைவர் பிறகு பார்த்தீர்களா? சொல்லிட்டாரா? டே, நெருப்புல கால வச்சுட்டாரா? சூறாவளிக்குள்ள தலையை விட்டாரா? நாங்கள் காத்துனீங்களே, அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய மீம்ஸ். நீங்கள் சரியாக பேசியதாக சொல்ல அத்தனை இன்னைக்கு காமெடியா? புரிந்து கொள்ளுங்கள், அரசியலுக்கு அடிப்படை தேவை. போஸ் வெங்கட், நீயும் நடிகர் தானே? நான் 14 வயதில் அரசியல் வந்தேன். என் உறுப்பினர் கார்டை இப்ப கூட காட்டுறேன். என்னுடைய தந்தை திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர், ஜவுளிக்கடை ஜெயராமன் என்று சொல்ல எங்கள் பகுதியிலே மிக பிரபலமானவர். சும்மா வரல, ஒரு பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கிறோம். ஆம், நானும் வாரிசு அரசியல் தான் செய்கிறேன். என்ன நினைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் திரு ஜோசப் விஜய் என்று எனக்கு தெரியவில்லை. இதற்கு முதல் மேடையில் அண்ணன் சீமான் என்று பேசினோம். பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் சீமான் காணாமல் போய்விட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பகைத்துக் கொள்ளாதீர்கள். ஒருவர் சொன்னார், ஒரு பொது மேடையில் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு முன்பாக சொல்கிறார், என் கண்ணு கெட்டியது எதிரிகளே இல்லை என்று சொன்னார். என் கண்ணு கெட்டியவரை எதிரிகளே இல்லை என்று சொன்னார். அது பெரிய இருமாப்பு. அது பெரிய இருமாப்பு. நான் மேடை மேலே நிற்கிறேன், ஆனா என்னை தீர்மானிக்கக்கூடியவன் கீழே தானே அமர்ந்திருக்கிறான். அவனை ஏமாத்திட்டா. என் கண்ணு கெட்டியவரை எதிரிகளே இல்லை. இப்போ உன் கட்சியே இல்லை. உன்னுடைய மரணத்திற்கு பிறகு உன் கீழே இருந்த அத்தனை தலைவர்களும் உன்னை மதிக்கவே இல்லை. எந்த போஸ்டர்லையும் புரட்சி தலைவர் பேரை படத்தையும் போடுறதில்லை, எம்ஜிஆருடைய படத்தையும் போடுறதில்லை. தூக்கி போட்டான். ஏனென்றால் அவன் உன் கூட இருந்தது சந்தர்ப்பவாதம். அவன் பொறுப்பிற்காக இருந்தான், பணம் சம்பாதிப்பதற்காக இருந்தானே தவிர அவன் உங்களிடம் உண்மையாக இல்லை. அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த காலத்திலும் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் இரவு 12 மணிக்கு எழுப்பினாலும் அதே உணர்வோடு எழுவான். நீங்க இருக்கிறதே கொஞ்சம் பேரு, அதே இப்ப 3 அணியா உடையுது. அடுத்து என்னுடைய அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்கள், அவர் பேசாத பேச்சா? திடீரென்று ஒரு விதமான மக்களை